ஹாய். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா ரைஸ் ஆஃப் பாபிலோன். ஓகேவா? ஸோ எல்லாரும் பைபிளில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்தராக ரெவல்யூஷன் சாப்டரில் இருக்கும். அது என்னென்னு பார்த்தா மகா பாபிலோன், ஃபால் ஆஃப் பாபிலோன். ஓகேவா? விழுந்துன்னு சொல்லியிருக்கோம். அந்த மகா பாபிலோன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசம்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ இருக்கிற சவுதி அரேபியா, இஸ்ரேல், ஜோர்டான், ஸோ ஈராக்கு, ஈரான், ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைக்க போகிறது தான் ஒரு மகா பாபிலோன். ஏன்னா இது வந்து நேபுகாத் நேச்சர் பீரியடில் இப்போ சொல்கிறது பாபிலோன் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தொங்கு தோட்டம் ப்ளஸ் அதோட சரௌண்டிங்ஸ் சின்னதாக ஏரியா மட்டும்தான் சேர்த்து தான் சொல்லுவாங்க இப்போ இருக்கிற பாபிலோன். ஸோ அது போக பாபிலோன் சொல்கிறக்கூடிய இது வந்து அந்த இடத்த சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஈராக்கோட பார்டர், ஈராக்கு ஈரானோட பார்டர், ஸோ அதுக்கப்புறம் இந்த எகிப்தில் கொஞ்சம் ஏரியா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் வரும். ஸோ இந்த கிரேட் பாபிலோன் வந்து அதாவது இது வந்து நார்மலாக பாபிலோன். ஓகேவா? இப்போ சொல்லக்கூடிய பாபிலோன் அந்த சின்ன ஒரு ஏரியா, குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான். ஸோ ஃப்யூச்சரில் இது வந்து கிரேட்டர் பாபிலோனாக மாறும்போது ஸோ இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் கிரேட்டர் பாபிலோன். ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன கேசிங் தான். இப்போ இந்த ஏரியா வந்து எப்படி இப்போ இந்த போர் முடிஞ்ச பிறகு எப்படி இது கிரேட்டர் பாபிலோனாக மாறும்னா மேபி சான்சஸ் இருக்குதுன்னா ஆயில் கன்சம்ஷன் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து சவுதி அரபு கண்ட்ரிஸ் டிபெண்ட் பண்ணி தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்கும். மற்றபடி வெனின்சுலா இருக்குது, மற்ற கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. பட் மேஜராக ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஈஸியான இப்போ ரஷ்யாலாம் இருக்குது. பட் மேஜராக ட்ரேட் ஆகக்கூடிய விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா, சைனா, ஃபர்தராக நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து ஸோ இந்த வேல தான் ஈஸியாக மூவ் ஆன் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த வாரில் ஈரான் வந்து எந்த அளவுக்கு அடித்தாலும் ஸோ அது குறிப்பிட்ட இதில் அந்த யூஎஸோட டோட்டல் இதை அவங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாலோ இது அப்படி நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரேட்டர் பாபிலோனாக உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நியூக் யூஸ் பண்ண முடியும்னு கேட்டால் இப்போ இருக்கிற வார் கண்டிஷனில் யூஸ் பண்ணாலும் அதோட இம்பேக்ட் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ இன்னும் மற்ற நாடுகள் பெரிய லெவலில் ஒரு ஒரு இஷ்யூக்குள்ளே போகிறதுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மேக்ஸிமம் அது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கிரேட்டர் பாபிலோன் வந்து உருவாகிறது எப்படி இருக்கும்னா அந்த ஆயில் கன்சம்ஷன் வந்து அதை பற்றி இப்போ உலகம் ஃபுல்லாகவே ஒரு சின்னதாக ஒரு 10 நாள் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொன்ன அந்த இடத்த க்ளோஸ் பண்ணதுக்காக நம்ம இத்தனை நாள் ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு விஷயத்தில் இருந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேஸில் பிரச்சனை வருது. ஸோ அது போக நம்ம ஸ்டாக் வச்சுருக்கிற பெட்ரோலில் பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை வருது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா நம்ம எல்லாருமே பஞ்சத்தில் இருக்கோம். ஸோ பஞ்சம்ன்றது எப்படின்னா அதுக்கு நம்ம பேர் என்ன வச்சுருக்கோம்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கரண்ட்டாக வச்சுருக்க நேம் வந்து பஞ்சத்துக்கு ஒரு நேம் இன்ஃப்ளேஷன் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ ஒரு விலைவாசி உயர்வு. ஏன் பஞ்சத்துக்கு வந்து இன்ஃப்ளேஷன் நம்ம நேம் வச்சுருக்கோன்னா பஞ்சம்னு சொன்னாச்சுன்னா பசி பட்னி அந்த இது வந்துடும். ஓகேவா? இன்ஃப்ளேஷன்றது அந்த பொருள் நம்ம ஊரில் கிடைக்கல, அது பக்கத்து ஊரில் இருக்குது, அந்த பொருள் நம்ம ஊருக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல். மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் பெட்ரோல், டீசல், இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு பவர் சோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்னா. ஸோ அங்கேருந்து இங்கே வரக்கூடிய அந்த காஸ்ட் அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸோ நம்ம வந்து பஞ்சத்தை பார்க்கல, பதிலாக இன்ஃப்ளேஷன் ஒரு கான்செப்டில் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து நிறைய விதத்தில் வெளியே இருந்து பொருள் வந்துட்டுருக்கு. அது சமீப காலத்தில் தடைப்படுது. கேஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. ஸோ அதுவே நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் சஃபர் ஆகிறோம். ஸோ அப்படி ஒரு கட்டத்துக்கு
நம்ம நாடு தள்ளப்படுது. அதே மாதிரி பல நாடு தள்ளப்படுது. அதே மாதிரி ப்ரைஸ் வைஸ் கூடுது. ஸோ இப்படி அவ்வளோ கண்ட்ரோலையும் டாலரோட இது இல்லாமல் ஃபுல்லாக ஈரான், சவுதி அரேபியா, குவைத் அவங்க கண்ட்ரோலுக்கு போச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே கிரேட்டர் பாபிலோன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் இஸ்ரேல் வந்து கிரேட்டர் இஸ்ரேல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. பட் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கேன்ட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது. அப்படி எந்த ஒரு இதுவும் இருந்தது கிடையாது. பட் இஸ்ரேல் மக்கள் ஏன் ஒரு ட்ராபேக்கில் இருக்காங்கன்றதை நான் ஒரு லேட்டர் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு பர்சனும் ஸ்டெபிலிட்டியாக அந்த பவரை ரூல் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட பவர் இப்போ லாஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகிட்டே வருது. ஸோ அந்த லாஸும் அந்த மற்ற இடத்துல இருக்கிற பேஸும் யூஎஸோட பேஸும் இல்லாமல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஈரான், ஈராக்கு, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸோட டெவலப்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்தராக மற்ற கண்ட்ரிஸும் அவங்க கூட ட்ரேட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு விஷயமாக பார்ப்பாங்க. அதனால் அவங்களோட பொருளாதாரம் கூடலாம். ஸோ ஒருத்தனை வந்து எந்த ஒரு நாடையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கட்டுப்படுத்தி அடிமையாக வைக்க முடியாது. ஸோ அது என்னைக்காக இருந்தாலும் அதை யார் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காங்களோ அவங்களுக்கே ஒரு ட்ராபேக்காக அமையும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ அந்த கிரேட்டர் பாபிலோன் வந்து வரப்போகுது. இதோட ப்ரொடக்ஷன் கூட சொல்லிக்கோங்க, ஓகேவா? பட் மேக்ஸிமம் வருமானு தெரியாது, ஒரு அசம்ஷன் தான் சொல்கிறேன். ஸோ இல்லைன்னா அந்த பாபிலோன் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஈரான் மேலே வந்து ஒரு நியூக் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னா சுற்றி முற்றி ரேடியேஷன் பாதிப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து எந்த ஒரு நாடும் பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஸோ எல்லா நாடுமே அகென்ஸ்ட் ஆயிரும் யூஎஸ்க்கு. அதாவது ஒரு சேஃப்டின்ற ஒரு இது வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஜப்பான் மேலே போட்டாங்கன்னா அதை சுற்றி கடல் இருந்துச்சு, அதை சுற்றி ரேடியேஷன் அந்தளவுக்கு பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கும். பட் அதோட இது கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஈரானில் போட்டாச்சுன்னா கண்டிப்பாக அதோட பாதிப்பு பெரிய லெவலில் இருக்கும். ஸோ நியூக் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அமெரிக்காவுக்கு சேஃபு. அதே மாதிரி அமெரிக்கா நியூக் யூஸ் பண்ணியாச்சுன்னா இதோட இம்பேக்டை அமெரிக்காவோட டாலர்லேருந்து எல்லாமே ஒரு நம்பிக்கையற்ற தன்மைக்கு போகும்போது அமெரிக்கா இன்னும் கிரேட்டராக லாஸ் ஆகும். ஸோ அந்த லாஸை பற்றி அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், ஓகேவா? அது எந்த மாதிரி நடக்கும்ன்ற ஒரு சின்ன அசம்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். பட் கிரேட்டர் பாபிலோன்றது கூடிய சீக்கிரத்தில் மேபி கிரியேட் ஆகி வரலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா ஒன்லி ஃபுல் ஆஃப் ஆயில் மார்க்கெட்டு. ஸோ இது ஏன் முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு ஆச்சுன்னா எல்லா ஆயில் அவங்ககிட்ட தான் இருந்துச்சுன்னா, ஆனால் அதுக்கேற்ற டெவலப்மெண்ட்ஸ் அவங்ககிட்ட இல்லை ஃபஸ்ட்டு. பட் இப்போ அந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ குறிப்பிட்ட பீரியடில் இப்போ அவங்க வந்து சவுதி அரேபியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் தன்னை சேஃப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அமெரிக்கா பேஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இனி ஃப்யூச்சரில் மேபி உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக டெவலப் பண்ணுறதுக்கு மூவ் ஆன வாய்ப்பு அதிகம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க மேலே வந்து உள்ள மிசைல்ஸை தடுக்கிறதுக்கு ஓரளவு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது 90% மேலே வேலை செய்யலை. அதேமாரி மிசைல்ஸ் வந்து விழுது. ஸோ குறிப்பிட்ட அளவுக்கு தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக இனி எல்லா கண்ட்ரிஸும் என்ன யோசிப்பாங்கன்னா நியூக் தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக நியூக் கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபார் உதாரணத்துக்கு அப்படின்னா இப்போது இந்தியாட்ட யாருமே நம்ம வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது. பிகாஸ் அதுக்கு பேக் போனாக இருக்கிறது நியூக் தான். எந்த அரசியல்வாதி வந்தாலும் எந்த ஒரு பர்சன் லீடர் ஆனாலும் அவங்களால அந்த வார் நமக்கு சேஃபாக இருக்கான்னு கேட்டால் அவங்களால சேஃப்ன்றதை விட நியூக் நம்மகிட்ட இருக்குது, அதான் சேஃபாக இருக்கும், அதான் உண்மை. அதே மாதிரி பாகிஸ்தான் அது ஒரு பெரிய நாடுலாம் கிடையாது.
அந்த பொருளாதாரத்தின் பின்தங்கி தான் இருக்குது. பட் அவங்க சேஃபாக இருக்காங்கன்னா அவங்க பின்னாடி இருக்க நியூக். நார்த் கொரியா, ஸோ அது பஞ்சத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சில டைம் அந்தளவுக்கு மக்களுக்கு வறுமையில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க நாடு அவங்க கண்ட்ரியில் சேஃபாக இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன? நியூக். இப்படி எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் நியூக் இருக்கோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு சேஃப் ஜோனாக இருக்குது. ஸோ ஃபர்தராக இப்போ சவுதி அரேபியா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ நம்மளை இந்த வார் முடிஞ்ச பிறகு ஸோ நம்மளும் ஒரு நியூக்கை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு சேஃப்டி பர்பஸாக நியூக் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னு மேபி ஒரு கான்செப்ட் வரலாம். ஏன்னா ஒரு நியூக் இருந்துச்சுன்னா ஒரு நாடு அடிக்குவாங்களான்னு கேட்டாங்கன்னா அடிக்க மாட்டாங்க. இவ்வளோ கோடி பணம் இருக்குது, எத்தனையோ வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் வச்சுருந்தாங்க, இருக்கிறதுலே ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸை கிரியேட் பண்ணி வச்சுருந்த ஒரு நாடு ஒரு டிஃபெண்ட் பண்ணி நிற்க முடியல. இதுக்கு பேசிக் ரீசன் என்னன்னா அவங்ககிட்ட நியூக் இல்லை. நியூக்ளியர் வெப்பன் இல்லாத ஒரே ரீசன் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு ஒரு அன்சேஃப் ஜோனை கொடுக்குது. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இஸ்ரேல் இவ்வளோ நாள் இருக்குன்னா அவங்ககிட்ட நியூக் இருக்கான்னு கேட்டால் அதோட இது எந்த அளவுக்குன்னு தெரில. பட் அவங்க நியூக்கை யூஸ் பண்ணாலோ அது ஓரளவு அவங்களும் இம்பேக்ட் பண்ணும். ஸோ அந்த சரௌண்டிங்ஸில் நியூக்கை யூஸ் பண்ண முடியாது. நியூக்கை யூஸ் பண்ணியாச்சுன்னா ரேடியேஷனோட பாதிப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நியூக் யூஸ் பண்ணிட்டாவே ஓரளவு ரேடியேஷனோட பாதிப்பு பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் எப்படின்னா இப்போ ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா பூமி ரொட்டேஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கே வெடிக்குதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி காற்றுல அப்படியே அட்மாஸ்பியர் இருக்கும். அது அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த ரேடியேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூமி சுற்றும் போது எப்படியும் அதில் கண்டிப்பாக நியூக்கில் பாதிக்கப்படக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். ஜப்பானில் நியூக் போட்டது உலகம் ஃபுல்லாக பாதிப்பு இருந்தான்னு கேட்டால் வெளியே தெரியாத சில பாதிப்புகள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது ஒரு சின்ன லெவலில் கேன்சர் கொண்டு வர்றது, ஸோ ஃபர்தராக அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் பல உயிர்கள் மேபி இப்போ உள்ள பீரியட்லலாம் கேன்சர் அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. அது ஜப்பானில் போட்ட அந்த நியூக்கோட தாக்கம் கூட ஒரு எக்ஸ்ட்ரா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த கேன்சரோட பெரிய லெவலில் இம்பேக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. பட் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் வேறு ஃபுட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் பேசிகிட்டு இருக்கோம். பட் இதுவும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலான்றது என்னோட அசம்ஷன். ஓகேவா? ஸோ ஒரு நியூக்கு யூஸ் பண்ணுற இடத்துல அதை எந்த அளவுக்கு மக்கள் இல்லாத இடமா பார்த்தா ஒரு டெஸ்ட்டே பண்ணுவாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே வர்ற அளவுக்கு நம்ம எந்த பர்சனும் அலோவ் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு இடத்துல டெஸ்ட்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூக்கு கொண்டு போய் இப்போ ஆக்சுவலாக அந்த ஈரான் சைடு, இந்த சவுதி அரேபியா சைடெலாம் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் கிடைக்கக்கூடிய ஏரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இம்பேக்ட் பண்ணியாச்சுன்னா அதனால் பெரிய பெரிய ட்ராபேக்ஸ் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல திரும்பி கச்சா எண்ணெய் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அந்த இடத்துல எப்படி இருக்குன்றது தெரியாது, சூழ்நிலை தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜப்பானில் அந்த ரேடியேஷன் பாதிக்கப்பட்ட இடத்துக்குள்ளே இப்போ கூட சொல்கிறது ஒரு 10-15 வருஷம் கூட அந்த இடத்து பக்கம் போகவே முடியாது, அந்த அளவுக்கு அதோட பாதிப்பு இருக்கும். ஸோ நியூக்குன்றது அந்த ரீஜனில் யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்தவரை முட்டாள்தனமும் கூட. ஸோ அப்படி யூஸ் பண்ணியாச்சுன்னா அதோட இம்பேக்டை எல்லா கண்ட்ரிஸ் ஃபேஸ் பண்ணி ஆகணும். டியூ டு அமெரிக்காவும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அது பிகாஸ் அதை நியூக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கிற அத்தனை கப்பலையும் இப்போ ஈரான்லேருந்து மூழ்கடிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் கிரேட்டர் பாபிலோன் கூடிய சீக்கிரத்தில் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வார் முடிஞ்சால் தான் அது தெரியும். பட் எனக்கு தோணுன அசம்ஷன் வச்சு நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக இதில் 2-3 கருத்துக்கெலாம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.